ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி மட்டன் கட்லெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையான அந்த உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 250 கிராம்ஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். போன்லெஸ், போன் இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கும் போதே எலும்பில்லாத மட்டனாக கேட்டு வாங்கிக்கோங்க. மட்டன் வாங்கும் போதே மட்டன் வந்து கொத்தி வாங்கிக்கோங்க. அந்த மட்டனை வந்து நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். $250 கிராம்ஸ் மட்டனுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல்லு பூண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதில் விடுறோம். அது சும்மா 1 டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குங்க. அது வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக இந்த வெங்காயம்லாம் வதங்கும். இது பாருங்கள், நாங்கள் வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டன் கூட நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸும் சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸ் கட்டி இல்லாமல் நீங்கள் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ அந்த மட்டன் அந்த பொட்டேட்டோஸ் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆஃப் டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இந்த 3 தூள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொடிகளையும் ஆட் பண்ணி அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கிறதுலாம் இந்த மட்டன் உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பச்சை மிளகாய், ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நல்லா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கை வச்சே மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்லெட்க்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் அது மிக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள், எல்லாம் சேர்த்து அப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் கூட சேர்த்து பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி கட்லெட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ நம்ம அதை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த அந்த இதுலேருந்து அந்த மீட் அந்த மிக்சர்லேருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து உருட்டி அதை வந்து வடை மாதிரி கையில் தட்டிக்கோங்க ரவுண்டாக. அதுக்கப்புறம் அது எக் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2 முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையில் எக் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி செய்யறதுன்னு கிளியராக காட்டணுன்றதுக்காக நான் வந்து 2 முறை நான் இந்த எப்படி செய்யறதுன்னு நான் காட்டியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். வடை மாதிரி தட்டிட்டு அதை எக் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் அதை கோட் பண்ணணும். எல்லா கட்லெட்ஸையும் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஃப்ரை பேன் வச்சுடுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கட்லெட்ஸாக போடுங்க. உங்கள் மேலே எண்ணெய் தெறிக்காத மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. நீங்கள் எப்போவுமே இந்த கட்லெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் குடிக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. அந்த கட்லெட்ஸ் வந்து உடையாத மாதிரி திருப்பி போடுங்க. இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கெச்சப் கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்டப்படும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பிளெஸ்ட்.